ஹலோ கைஸ், ஸ்விங் ட்ரேடுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இப்போ பிக் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், டார்கெட் என்ன வைக்கலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ண ஸ்டாக் என்னென்னா டாடா கன்சியூமர். இப்போ டாடா கன்சியூமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து ரிட்ரேஸ் ஆகி மேலே போயிருக்கு. அப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணி இதனோட பாடி வந்து மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த ரெட் கலர் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்து பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. இதே நீங்கள் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமை செட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல வந்து டபுள் டைம் இங்கே ஒரு டைம் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. திருப்பியும் அதே இடத்துல இன்னொரு டைம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுக்கு மேலே தான் இதாக இருக்குது. பாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை 790 இந்த இடத்துல உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உங்களோட டார்கெட் எங்கே வைக்கலாம்னா 883. உங்களோட டார்கெட் வந்து 883ல் உங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிக் பண்ணியிருக்க ஸ்டாக் என்னென்னா என்எம்டிசி எடுத்துக்கோங்க. என்எம்டிசி வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 day டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். 1 day டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக மேலே இருந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. செகண்ட் டே ரீடெஸ்ட் எடுத்து இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. அதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு ரீட்ரேஸ் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டை நாளைக்கு பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 135 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். என்ட்ரி ஆகிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா 133 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இன்கேஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணாமல் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 161 வச்சுக்கலாம். உங்கள் செகண்ட் டார்கெட் வந்து 186 வச்சுக்கலாம். உங்களோட தேர்ட் டார்கெட் வந்து 204 வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 133 உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். நம்மளோட தேர்டு ஸ்டாக் அப்படி என்ன பிக் பண்ணலாம் அப்படின்னா யூபிஎல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். மே மந்த்து ஒரு கேப்பு, அந்த கேப்பை வந்து இப்போது அக்டோபரில் க்ளோஸ் ஆகிட்டு அதிலே வந்து ஒரு 2-3 டைம் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இன்றைக்கி செம பை ப்ரெஷர் நடந்திருக்கு. அந்த பை ப்ரெஷர் நடந்து கீழே வந்திருக்கு. இன்கேஸ் இது நாளைக்கும் அப்படியே ஒரு ரேலி கண்டினியூ ஆகவும் சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் ஆனாலும் கீழே வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 708 709 வரும். அந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை நான் இப்போவே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இப்போ என்ட்ரி எடுத்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 763ல் வச்சுக்கலாம். உங்களோட செகண்ட் டார்கெட் 843ல் வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 960லேருந்து 963 வரைக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு பிக் பண்ணியிருக்க 3 ஸ்டாக்ஸ். தேங்க்யூ.